எதுக்கு அழுகுறப்போ? சும்மா இருக்கியா? என்ன ஆச்சுன்னு பாழுகிற? ஏங்க தம்பி, ஏதோ எங்க அப்பா ஆத்ம திருப்திக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனாலும் உன் பொண்ண கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன்னு என் உள்ளங்கையில அடிச்சு சத்தியம் பண்ணீங்க. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆச்சு இப்ப? என்ன ஆச்சா? கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு. இந்த வீட்டு பக்கம் எட்டி பாத்தீங்களா? அங்க அப்படி என்ன கிடந்து ஆடுது? அது சரி, புது பொண்டாட்டி அப்படித்தான் இருப்பீங்க. அது இந்த கழுதைக்கு எங்க புரியுது? இந்த 3 நாளா பச்சை தண்ணி பல்லுல படல. பசி எப்பமா விடுறாளேன்னு ஒரு டம்ளர் மோர் கலந்து கொடுத்தேன். அதையும் முழுசா குடிக்கல, இத்தனோடு தான் குடிச்சா. என் வயிற்றுல ஏண்டி வந்து பிறந்த? ஏன் அவளை அடிக்கிறீங்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு அழுதுட்டு இருக்கீங்க சும்மா? சொல்லு, என்ன ரமகம் எல்லாம்? இனிமே எங்களுக்கு வாழ்க்கையில என்ன இருக்கு? கொஞ்சம் மூட்டை பூச்சி மருந்து அதுல கலந்து ஆளுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மண்டைய போடலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. அட, நான் இருக்கும்போது நீங்க எதுக்காக சாகணும்? கவலைப்படாதீங்க, சும்மா அழுதுகிட்டு. இந்தாங்க, உங்க பொண்ணுக்காக ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி செஞ்சது. இதுக்கு பதிலா ஒரு தென்னந்தோப்பு எழுதி வச்சீங்கன்னா மட்டையை வித்தாது எங்க வண்டியை ஓட்டிடுவோம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? கல்யாணம் ஆனதுல இருந்து தூங்கி 10 நாள் ஆச்சு. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கலாம் நீங்க வந்த. இதை அடிச்சுட்டு அந்த ரூம்ல போய் தூங்க போறேன். தம்பி தம்பி தம்பி, அந்த ரூம்லயா? இங்கேயே படுத்துக்கங்களேன், நல்ல காத்தோட்டமா இருக்கும் தம்பி. இந்த வீட்டுல எந்த ரூம் காத்தோட்டமா இருக்கும், எந்த ரூம் புழுக்கமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சும்மா இருங்க. அந்த ஆந்த வேற அங்க இருக்கானே. தம்பி 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 தம்பி, ரூம்ல மூட்டை பூச்சி சொல்ல ஜாஸ்தி இருந்தது, மருந்து அடிச்சிருக்கோம். உள்ள போனீங்கன்னா நெடி அடிக்கும். இத சாப்பிட்டு தூங்கினா எல்லாம் சரியா போயிடும். உங்க பொண்ணுகிட்ட கறியை வறுத்து கொடுத்தேன். ஐயோ, என்னடி பண்றது? தப்பிச்சோம். என்னதா ஒருத்தன் வந்தா இன்னொருத்தன் போற மாதிரியே தோதா வீடு கட்டிக்கிறீங்க. சரி, இன்னைக்கு நேத்தா தொழில் பண்றீங்க, பரம்பரை தொழில். என்ன கொடுத்தேன்? செயின் கொடுத்தாங்கல்ல. இன்னும் 10 நாள் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டேன். ஏன் பெருசு? செயின் பிடிச்சிருந்தா மலை ஏறிடும்ல. நீ பாரு, குடும்பம் 2ஆகுமே. என்ன சின்ன பக்கம்? நானே காத்தா போறேன், வயக்காட்டுக்கு தான் போறேன். அன்னைக்கு உங்க கல்யாணத்துக்கு வர முடியல. அன்னைக்கு ஒரு கேஸ் பல்லடம் கோர்ட்டுக்கு போயிட்டேன். எத்தனை குடுற? 501 ரூபா. மொய் வைக்காம மனசே சரியில்லை. அன்னைக்கு கல்யாணத்துல வச்சிருந்தா மைக்கிலேயே சொல்லியிருப்பாங்க, பெருமையா இருந்திருக்கான். நம்மளுக்கு எதுக்குடா அந்த பெருமையெல்லாம்? எந்திரியா, என்ன கால்? சரி, சீக்கிரம் கொண்டு போய் சோத்த கொடு, இல்லைன்னா அந்த வீட்டுக்கு போறேன். எந்த வீட்டுக்கு? ஏங்க நீ அடிக்கிறீங்க? இந்த கருமாந்திரத்துல என்கிட்ட சொல்லாத, மனசுல வச்சுக்க முடியாது, வளரியவன்னு சொன்னல. கேட்டியாடா? வந்து சொன்னேன். இப்ப நான் வளரிட்டா அவ கேக்குறா, என்னடா சொல்லுவேன்? வைத்தியாரப்ப ஒண்ணும் இல்லையம்மா, நீ போமா. நானு இருங்க புச்சி, எந்த வீட்டுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல, சொல்லுங்க. இல்லையம்மா, நான் வெள்ளச்சோள வளரிட்டேன், ஒண்ணும் இல்ல, நீ போ. இல்ல புச்சி, என்னமா இருக்கு சொல்லுங்க. என்னடா? அட கேக்குதுல, சொல்லுங்க. சொல்லிட்டுமா? சொல்லிருங்க. சரி, நீ போ. 4 நாளைக்கு முன்னாடி உன் வளையல கம்மல் எல்லாம் காணாம போயிருக்குமே. ஆமா. இந்த நம்ம ஊர்ல தவிட்டுக்காரி இருக்காளே, அவன் பொண்ணுக்கும் அதான் தொப்புள் தெரியுற மாதிரி சீலை கட்டி நடப்பல்ல, அவனுக்கும் வீட்டுக்காரனுக்கு ரொம்ப நாளா கனெக்ஷன் இருந்திருக்கும் போல இருக்கு. இந்த நாய் அதை நேத்து தானே கிட்ட சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் அப்படியே மறிக்கிட்டு இருந்தேன். நானே அவனை போய் கேட்டிருப்பேன். ஆனா நீ யாரியா என்னை கேட்கறதுன்னு வையே, நான் எந்த கடத்துல போய் விழுவேன்? இது உன்ற வாழ்க்கை, நீ தான் கேட்கணும். ஆனா அது உங்க ஒப்பனுக்கோ மாமனுக்கோ தெரியவே கூடாது. என்ன, அவங்க தெய்வம். இன்னைக்கு ராத்திரி உன் புருஷனை நீ தூங்க விடக்கூடாது, அவன் தூங்கவே கூடாது. லைட் ஆஃப் பண்ணு. ஏங்க இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்க? லைட் ஆஃப் பண்றீ. அடுத்தவங்க முகத்தை பார்க்க முடியாம இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்களா, இல்ல உங்க முகத்தை யாரும் பாத்திர கூடாதுன்னு இருட்டுல உட்கார்ந்திருக்கீங்களா? ரெண்டும் தாண்டி. இது பாருங்க, 2 பொண்டாட்டிக்காரங்கிறதுனால அந்த முருகனையே நான் கும்பிடுறது இல்ல. அந்த பாவத்தினாலே என்னவோ நான் கும்பிடுற தெய்வத்துக்கே 2 பொண்டாட்டி ஆயிடுச்சு. சொல்லுங்க மச்சா, எனக்கு அப்புறம் தான் அவளா, இல்ல அவளுக்கு அப்புறம் தான் தானா?
என்னப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்ல அத்தை. அடிச்சிட்டானா? ஏன்பா அடிச்ச? என்ன தைரியம் இருந்தா கட்ட பொண்டாட்டி கை நீட்டி அடிச்ச. மாமா என்ன அடிச்ச? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்ட? கொலையா பண்ணிட்ட? சொல்லுமா. என்னன்னு தான் சொல்லுங்களேன் அண்ணி. அது வேற ஒண்ணும் இல்ல அத்தை. 2 நாளைக்கு முன்னாடி என் நகை தொலைஞ்சு போச்சு. அது நான் தான் கோயிலுக்கு போகும்போது ஞாபகம் மருதியா எங்கேயோ தொலைச்சிட்டேன். கல்யாண சீரா கொண்டு வந்த நகையை கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டேன்னு கேட்டாரு. நான் தான் வாய் துடுக்க பதில் சொல்லிட்டேன். அதான் மச்சானுக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்குதே. இந்த நகை போனா போகுது, நான் 100 பவுன்ல செஞ்சு போடுறேன். தாயே, நானும் சரி உங்க அப்பனும் சரி நகை நட்டுக்கோ காசு பணத்துக்கோ என்னைக்காவது கணக்கு பார்த்திருக்கிறோமா? நீ கண்ணு கலங்க பார்த்ததும் நான் ஆடி போயிட்டேன். கண்ணை தொடச்சுக்க தொடச்சுக்க. இலே, இவ இந்த வீட்டுக்கு வந்த மருமக இல்ல, இன்னொரு மக. நான் கண்ணை மூடுறதுக்குள்ள என்னைக்காவது அவளை கைய நீட்டின புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். தொடர்ந்துறேன். கூட்டு போங்க போங்க. ஏண்டா செல்லச்சாமி, பொம்பளை புள்ளைய போய் எங்கேயாவது கை நீட்டி அடிப்பாங்களா? என்ன சுத்த கேனையனா இருக்கிற? வா சாப்பிடலாம் வா. ஏய் வாடா. ஏடா நம்ம ஊர் வளர்ச்சி பிள்ளைகளுக்கு என்ன பயிற்சி முடிச்சிருச்சா? என்ன பிச்சைக்கார வாங்கி எடுத்த மாதிரி எங்க பார்த்தா சாய பவுடர் கொட்டி வச்சிருக்காளுங்க. ஆடா வென்றாது சாணி பிடிச்சி தலையில பூ வச்சு விட்டுருக்காளுங்க. ஐயோ பிள்ளையாரு. ஏது சாணிடா. அட பிள்ளையாருங்க. தும்பிக்கை காணாமா? நாத்து மிங்க அடிக்குது. சாணிடா பிள்ளையாராமா. அது என்னடா அது? அது எருவு. எருவுங்க. இது என்ன? இது பிள்ளையாரு. அங்க கிடக்குது அது என்ன? அது சாணி. புடிச்சு பூ வச்சோம்னா பிள்ளையாரு, வைக்க புல் வச்சு தட்டணும்னா வரட்டு, எடுப்பு அறுத்து கிடந்ததுன்னா சாணி. சாணிங்கிற பிள்ளையார் பிள்ளையாருன்ட்டு. ஐயா எதுக்கு எடுத்தாலும் கணத்துல போடுங்கிற. அன்னைக்கு அப்படித்தான் கழுகு பறக்குது, கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடு, கிருஷ்ணா கிருஷ்ணா பூ போடுங்கிற. அதுங்கிறது பூ போடு, புழுக்கு தான் போடு. எதை கணக்கு கும்பிடுங்கடா. விஞ்ஞான பூர்வமா செஞ்சீங்கடா. யாரா அது வீதியிலன்னு விஞ்ஞானத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறவங்க? அட நம்ம ஆண்ட என்ன பிரச்சனையப்பா? ஒண்ணுமில்லையப்பா, வீதி முச்சூடு அசிங்கம் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னன்னு கேட்ட வளர்றானுங்க. அதே மார்கழி மாசமான கோலம் போடுவாளுங்க, தை மாசமான கும்மி அடிப்பாங்க. அதெல்லாம் குடும்ப சமாச்சாரம். உன்ன மாதிரி அடுத்து கெடுக்கிற நாய்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏண்டா டேய், ஒன்றதுக்கு இடம் இல்லாம அந்த வீட்டுல ஆக்கி போட்டு அங்க அண்டி கிடக்குற, வீடு வாசலோட இருக்கிற என்னைய நீ நக்கல் பேசுற. அடிச்சு பல்ல பேத்துருவேன். சரி கூட படிச்ச கிளாஸ் மட்டாச்சேன்ட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்கிற. கை கூட சமாதானம் போயிடலாமா? சண்டைக்கெல்லாம் நான் தயார் தான். என் தலையில அடி சத்தியம் பண்ணு உனக்கு எழுத படிக்க தெரியும்னு. எழுதவே தெரியாது, பேனாவை பாக்கெட்ல வச்சிருக்கிற. படிக்கவே தெரியாது, கண்ணாடி போட்டிருக்கிற. மணிவாக்கவே தெரியாது, கெடியாரத்து கையில் கட்டியிருக்கிற. நடக்கவே தெரியாது, காலில் செருப்பு போட்டிருக்கிற. சீக்கிரமா சாகிறதுக்கு சிகரெட் வேற குடிக்கிற. நீ செய்யறதுலே உருப்படியான காரியம் இதுதான். புகையிடுறியா? போடா, சமைக்கவே தெரியாது, உங்க கையில கரண்ட் இல்லையா? அந்த மாதிரி தான் போ. என்னங்க இத்தனை பேசிட்டு போறாரு, நீங்க சும்மாவே இருக்கிறீங்க? பழைய ஃப்ரெண்ட் இல்ல, எப்படி சண்டை பிடிக்க முடியும்? ஒழுகுறான் பாரு. ஆமா, மார்கழி மாசம் பூரா இப்படி கோலம் போடுவாளுங்களா? ஆமாங்க. நம்ம வீட்டுல வாச கூட்டி தெளிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்ல. 60 வருஷமா அல்லாடிட்டு இருக்கிற தட்டுவானிங்க. கோலம் போடணும். என்ன செல்வி, இந்த வீட்டு வாசல்ல வந்து கோலம் போட்டுட்டு இருக்க? ஏண்டி, நாளைக்கு நான் பொழைக்க வர போற வீடு இங்க கோலம் போட்டு உங்களுக்கு என்னடி வந்தது? போவீங்களா காலங்காத்தால வாய் புடிங்கிட்டு? ஏன் செல்வி, மாமியாருக்கு சோப் போடுறியா? கோலம் போடுறது பெருசு இல்ல, சாவி கொத்து நம்ம கைக்கு வரணும். அத முதல்ல கரெக்ட் பண்ணிக்க.